இங்க இந்த பல கிராமங்கள்ல இருந்து இந்த கொலைய, அதாவது இந்த எக்ஸிகியூஷனை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இங்க பெரிய போராட்டம் வெடிச்சிடும். போராட்டம் வெடிச்சதுன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா எக்ஸிகியூஷனை நடத்தி தான் ஆகணும். சோ அதனால லாஸ்ட் முந்தின நாள் வரைக்கும் அதை வந்து நாங்க ரொம்ப குவைட்டா வச்சிருந்தோம். இதுதான் உண்மை, நடந்த உண்மை. சோ இதுல இடப்பட்டது யாருன்னா ஷேக் அப்துல் மாலிக் அல் நஹியா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் யெமன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான், இவங்க 3 தரப்பினர் தான் இதுல இடப்பட்டாங்க. அதனால நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்குன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. நாளைக்கு கூட இந்த அவங்க திருப்பி அவங்க அந்த குடும்பத்தார் வந்து இல்ல நீங்க இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரொட்டஸ்டோ எல்லாம் பண்ணாங்கன்னா இது அவங்க கவர்மெண்ட் அதை பண்ணிடுவாங்க. சோ முதல் தடவை நமக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம அந்த குடும்பத்தார் இடத்துல போய் அவரிடத்துல மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பை நம்ம பெற்றோம் என்றால் நிமிஷாவுக்கு கண்டிப்பா அவளுடைய ஜீவனை நம்ம ரட்சிக்கலாம். அவங்க திரும்ப அந்த எக்ஸிகியூஷனை பண்றதா இருந்தா அதை அறிவிச்சுட்டு தான் பண்ணுவாங்களா, இல்ல திடீர்னு ஒரு நாள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திடீர்னு ஒரு நாள். ஆனா பிரஷர் ஃப்ரம் தி விக்டிம்ஸ் ஃபேமிலி, இப்ப தலால் ஃபேமிலி தான், அவங்க கையில தான் எல்லா கீயும் இருக்கு. புரியுதா? எப்படி முதலாவது எக்ஸிகியூஷனுக்கு அவங்க கையெழுத்து ஒப்பிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப திருப்பி அவங்க வந்து ஒப்பிடணும், திருப்பி அவங்க வந்து பண்ணணும். சோ அவங்க வந்து பிரஷர் கொடுத்து இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு கூட பண்ணிடுவாங்க.